லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் ஆண் துணை இல்லாமல் கட்டுமான வேலையை கற்றுக்கொண்டு கட்டிடம் கட்டி பெண்கள் சாதனை படைத்துள்ளனர். அச்சந்தன் வயல் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா லிங்கம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உமன் லேபர் கோ ஆபரேட்டிவ் கான்ட்ராக்ட் சொசைட்டி சார்பில் 34 பெண்கள் கட்டிட பணிகள் குறித்து தாதன் ஏந்தலில் பயிற்சி பெற்று ஆட்சியரகத்தில் கழிப்பறை ஒன்று கட்டி தந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து அச்சந்தன் வயல் ஊராட்சியை சேர்ந்த 14 பெண்கள் அங்கன்வாடி கட்டுமான பணிகள் முழுவதையும் ஆண் துணை இல்லாமல் கட்டி முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். ஓமலூர் அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் நீல கண்டெய்னர் லாரி சிக்கிக்கொண்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரியை மீட்டு போக்குவரத்திற்கு வழிவகை செய்யப்பட்டது. கரூரில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 31 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு தடையாக உள்ள அரசாணை 243 நீக்க வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக பேட்டியளித்துள்ளனர். தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வந்தவாசி அருகே கோவிலுக்கு செல்லும் வழியை அடைத்தவாறு பட்டா பெற்று சுவர் எழுப்பிய நபர்களின் பட்டாவை ரத்து செய்ய கோரி ஊராட்சி மன்ற உறுப்பினர் உயர் கோபுர மின்கம்பத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கலை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கலை திருவிழாவில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவில் உள்ள ஆசிரியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பள்ளிகளில் மாணவர்களை பாடம் எடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் KRN ராஜேஷ்குமார் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச. உமா தலைமையில் மேயர் து. கலாநிதி முன்னிலையில் முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மெலட்டூர் வெற்றாற்றில் விக்னேஷ் என்ற நபர் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக அவர் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் அவரை மீட்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் கிளை கால்வாய்க்கு சமச்சீர் பங்கீடு வழங்க கோரி பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாசன விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் கல்வி மாவட்டத்தில் உள்ள 7 ஒன்றியங்களில் 355 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாணவர்கள் கல்வி கற்காமல் தடை ஏற்பட்டு அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை அருகே உள்ள ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு அருள்மிகு ரத்னகிரி பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோகம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் அரசு தொடக்க பள்ளியில் கள்ளிப்பால் சாப்பிட்ட 5 மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கடிதம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்தால் 2026 வெற்றி கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டுதான் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த உள்ளார் எனவும், திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் திமுகவின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஆட்சியர் கி சாந்தி தொடங்கி வைத்தனர். மேலும் இதில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாடி மகிழ்ந்தனர். முப்பத்தி 1 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தமிழகம் முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் இயங்கி வரும் மறுசுழற்சி IWM சொல்யூஷன்ஸ் லிமிடெட் முன்பு 500க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.